வினாடி வினா போட்டி இங்கே நடைபெறுகிறதால அனைவரும் எழுந்து நின்று 5 நிமிட இறை வணக்கத்தை தந்தை மகன் தூயாவின் பேராலே இன்றைக்கு நாம் இந்த போட்டியை நடத்துவதற்காக ஏற்பாடு செய்த சகலரை ஆசிரியர்களும் இந்த நிகழ்வானது நல்ல முறையிலே நடந்து முடியவும் இந்த மாணவர்கள் தங்கள் ஆயத்தப்படுத்திய கேட்ப தங்களுடைய கேள்விகளை தூயாவின் வல்லமையினால் பொழிந்து ஒவ்வொருவரும் தக்க விடைகளை தகுந்த முறையில் அளிக்க துணை புரிந்தவர்களும் தந்தை மகன் தூயாவின் பேராலே நூல்கள் பங்கு பெற்றுகிறீர்கள். அதில் 1, 2 முதல் போட்டியிடுவீங்க. பிறகு 2, 3 இரண்டாவதாக போட்டியிடுவார்கள். இதில் 2 பேரில் வின் பண்ணுறார்கள். திருப்பி அந்த வின் பண்ணுறாங்களும் அந்த 1, 2, 3, 4ல் வின் பண்ணுறார்கள். திருப்பி போட்டியிட்டு கடைசி 5ஆவதோட இறுதி நிகழ்வு நடைபெறும். சொன்னால் 3 வழங்கப்படும். நீங்களே சொல்லாடிக்கு 5 பேரும் சொல்லாடிக்கு எதிரணிக்கு வழங்கப்படும். 1 புள்ளிகள் வழங்கப்படும். சரிங்களா? 1 நிமிடம் தான். இப்போ தினுஷாண்டு சொன்னால் அவாவுக்கு 1 நிமிஷம் டைம் அந்த மாதிரி சொல்கிறது. சரியா? அந்த 1 நிமிஷம் வரைக்கும் தடையில்லாமல் ஒரு வாரம் உயிர் வாழக்கூடிய உயிரினம் எது? சரியான முறை. யூரோ கிண்ண உதைப்பந்து போட்டிகளில் வென்ற நாடு எது? மனித உடலில் எந்த பகுதி வியர்க்காது? சரியான முறை. எழுத்தாளர்கள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஜூலை 8. சரியான 24. இலங்கையின் முதலாவது வரைபடத்தை வரைந்தவர் யார்? சரியான. இலங்கை பாராளுமன்றத்தினை வடிவமைத்தவர் யார்? சரியான. ஆயுர்வேத ஆராய்ச்சி நிலையம் எங்கு அமைந்துள்ளது? வடிவம் சொல்லுங்க. 17வது ஆசிய கிண்ண கிரிக்கெட் போட்டி நடைபெறும் இடம் எது? ஐக்கிய அரபு அமீரகம். சரியான. அதாவது மண் புனித சவேரியர் பெண்கள் தேசிய பாடசாலையும் மண் புனித சவேரியர் ஆண்கள் தேசிய பாடசாலையும் ஒரே புள்ளிகளை பெற்றவடையினால் 2க்குமே முதலாம் இடம் கொடுக்கப்படுகிறது. புனித அன்னை தேசா ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலை 2ஆம் இடத்தில். 5 பாடசாலைகள் இங்கே வினாடி வினா போட்டிகளில் கலந்து கொண்டுள்ளனர். இவர்களில் பல சுற்றுகள் நடைபெற்று வெற்றியீட்டியது புனித 2 பாடசாலை, புனித சவேரியார் பெண்கள் தேசிய பாடசாலையும் ஆண்கள் பாடசாலையும் வெற்றியீட்டி இருக்கிறது. மிக்க நன்றி. அன்னை தெரேசா பாடசாலை மிக தற்போதுதான் ஓயல் வகுப்பு வந்துள்ளது. அண்டாலும் நாங்கள் போன வருஷம் அவைகளுக்கு கொடுத்த நாங்கள் வர இல்லை. இந்த வருஷம் வந்து 2ஆம் இடத்தை ஈட்டியமை மிகவும் சந்தோஷமான விடயம் என்று கூறிக்கொண்டுள்ளேன். இங்கு இந்த மாணவர்களை இங்கே அனுப்பிய அதிபர்களுக்கும் இதை தயார்படுத்திய ஆசிரியர்களுக்கும் எங்கள் சார்பாக நகரசபை செயலாளர், உப செயலாளர், செயலாளர், தலைவர் மற்றும் எங்கள் நகரசபை ஊழியர்கள் சார்பாகவும் மெம்பர் சார்பாகவும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
வினாடி வினா போட்டியை நல்ல முறையிலே ஒழுங்கமைத்து நீதியாகவும் நேர்மையாகவும் நடத்தி முடிவுகளை எங்களுக்கு பெற்றுத்தந்த அனைவருக்கும் இவ்வேளையிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஊடகங்களின் செல்வாக்கு காரணமாக இந்த வாசிப்பு அருகி காணப்படுகிறது. வாசிப்பதனால் தான் மனிதன் பூரண அறிவை பெற்றுக்கொள்ளலாம். கேட்கிறதுனால கூட சில வேளை விளக்கங்கள் வராது. பூரணமா வாசிப்பதன் ஊடாகத்தான் ஒரு மனிதன் பூரண அறிவை பெற்றுக்கொள்ளலாம். யார் வாழ்க்கையில கூடம் வாசிக்கிறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில முன்னேறுவாங்க. என்னை பொறுத்தவரையில இப்ப பல்வேறு மொழி திறன்கள் பல்வேறு மொழி ஆற்றல் இருக்கிற வகையிலும் நாங்கள் எங்கட தாய்மொழி மற்றும் சர்வதேச மொழி அதுகள்ல எல்லாத்திலையும் விருத்தி அடைய வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அந்த வகையில நாங்கள் வாசிப்பு பழக்கத்தை மென்மேலும் நாங்கள் விருத்தி செய்து கொள்வோம். இந்த அக்டோபர் மாதத்தை வாசிப்பு மாதம் என்று சொல்லுவார்கள். அதையொட்டிதான் வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதலாக நாங்கள் வாசித்து முன்னேறுவோம். இன்னுமாக இந்த நூலகத்தில் எல்லாரும் அங்கத்தவர் அட்டைகள் எடுத்து வாசித்து இந்த இலவசமான இந்த நூல்களில் இருந்து நாங்கள் அறிவை பெற்றுக்கொண்டு நாங்கள் நிறைந்த புத்திஜீவிகளாக திகழ்வதற்கு இன்றைய நாங்கள் திட சந்தர்ப்பம் கூறுவோம். நன்றி.